பிரிவுண்டு வாழ்க்கையின் சூழ்நிலை உன்னை விட்டு விடை பெற்று எல்லாமே போனாலும் உடல் தொட்டு உடன் வரும் உன்னிழலே நிலை உன்னிழலே நிலை. அலையின் நிழல் கலையும் நொடி பொழுதி முதுகை துளைக்கும் பார்வையின் கதறல் நிழல் நிழல் நிழல். இந்த மிரட்டல் ஏன் தான் எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. அப்ப அவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குமா அருண்? எனக்கும் அப்படிதான் தோணுது பாரதி. நாம நினைக்கிற மாதிரி ஆகாஷ் ஜஸ்ட் சீட்டிங் ஃபெலோ மட்டும் இல்லை, பெரிய நெட்வொர்க்லாம் வச்சு வேற ஏதோ தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு வைக்க மாட்டேன். கலா மாதிரி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கானோ, இவனை மாதிரி ஆம்பளைங்களால தான் எல்லா ஆம்பளைங்களையும் பொண்ணுங்க சந்தேகப்படுறாங்க பாருங்க. ஏன் சிரிக்கிறீங்க? உங்க பொதுநல சிந்தனையை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இட்ஸ் ட்ரூ பாரதி. எத்தனை போலீஸ், எத்தனை லாயர்ஸ், எவ்வளவு சட்ட திட்டங்கள், என்ன பிரயோஜனம் பாரதி? பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்கிறப்ப நாம கருப்பு கோட்டு போட்டு என்னத்தை கிழிச்சோன்னு செம்ம கடுப்பா இருக்கும் பாரதி. இந்த மாதிரி ஒரு கல்பிரேட்ட சொசைட்டில உலாவ விடுறது கலா மாதிரி நிறைய பெண்களுக்கு பெரிய பிரச்சனை தான். சோ நானே இந்த விஷயத்தை என் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல கையில எடுக்கிறேன். நான் இங்க இருக்கணும்னா எதனா வேலை செய்யணுமா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லைங்க, நான் வரும்போது கைவினை பொருட்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க, அதனால நானே எதனா செய்யணுமான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்க செய்யலாம், செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயம் ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப விவரம் தான், நல்லா படிச்சுப்ப. சமையல் முத்து மாமியார்னா இந்த அம்மா நாத்தனாரு, பார்த்து படிச்சுக்கப்பா. ஒரு இன்விடேஷன் தரணும் அருண்.
தீபம் ஃபவுண்டேஷன் இன்விடேஷன் தானே சார்? பாரதிக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஐம் ரைட்? எனக்கு இன்விடேஷன் எப்போ வந்துருச்சு சார். ஆனாலும் நீங்க ரொம்ப ஃபாஸ்ட். இல்லை சார், நீங்கள் தான் ரொம்ப ஸ்லோ. யாரு, நானா? ஆமாம் சார். விட்டா விழா முடிஞ்சதும் சாரி அருண், ஐ ஃபர்காட் தி இன்விடேஷன் சொல்லி கொடுப்பீங்க போல இருக்கே. டெட் ஸ்லோ சார் நீங்கள். ஆமாம் பாரதி, என்னம்மா திடீர்னு கால் பண்ணியிருக்க? எனிதிங் ஸ்பெஷல்? ஆமா சார், கலா விஷயமா தான் பேசணும்னு நினைச்சேன். ஆகாஷ் பெரட்னா கலா பயந்துட்டாங்க. இது நம்ம எதிர்பார்த்தது தான். கலாவை பொறுத்த மட்டும் வாட் ஷி செட் இஸ் ரைட் இன் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ. சார், நாம சட்டப்பூர்வமா அவனை நெருங்குறோம். நிச்சயம் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கலா விஷயமா ஆகாஷ் மிரட்டலை கண்டுக்க வேண்டாம், கலா விஷயத்தை தானே கையில் எடுத்துக்க போகிறதாவும் டிஜிபியை போய் பார்க்கலாமான்னு வேற கேட்டா. நீங்கள் என்ன சொன்னீங்க? கண்டிப்பாக பாருங்க, எவனோ மிரட்டினா அதுக்கு நாம ஏன் பயப்படணும்? கோ ஹெட், என்ன வந்தாலும் துணிச்சலாக எதிர்த்து நிற்போன்னு நான் சொன்னேன். நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்ன தோணுதுன்னா, சம்பந்தப்பட்ட கலாவை பயப்படுறப்போ நாம் எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கணும்னு தோணுது. நமக்கு என்னன்னு இருக்கிறது கோழத்தனம் இல்லையா? இன்னைக்கு கலாவை மிரட்டினா நாளைக்கு இதே மிரட்டல் நமக்கு வரும். போனா பொதுமக்கள் சேவைன்னு வந்துட்டா சில சமயங்களில் ப்ராப்ளம்ஸ் வரும். we have to face it. அப்பா சொல்றது தான் சரி. சரிப்பா மனோஜ், நான் வரேன். உண்மை, நம்பகத்தன்மை, சமூக பொறுப்புணர்வு, பொதிகை செய்திகள். கலா விஷயத்துல நம்ம சொன்ன பிறகும் டிஜிபி கிட்ட பேசுறேன்னு பாரதி சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கலாவுக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னா விட்டுற வேண்டிதானே? முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம மறக்க கூடாது. இப்படி கலான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அவளோட பிரச்சனை இது, இதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரதி கிட்ட நாம தானே கேட்டோம். நாம தான் கேட்டோம். ஆனா பிரச்சனை நாம நினைச்ச மாதிரி ஈஸியா இல்ல. எதிரி மிரட்டுறானா அதோட ஒதுங்கிக்க வேண்டியது தானே நியாயம். கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு நடக்குது, கண்ணை மூடிட்டு போன்னு நீ சொல்றது நியாயமே இல்ல. கலா மாதிரி நாமளும் ஒதுங்கிடணுமா சொல்லு?
இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்ல இருக்கிற நாம முதல்ல பயப்படக்கூடாது. ஹோமம் நடத்துறதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களே நிறைய இருக்கு. இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கே சில சமயங்கள்ல பிரச்சனையா இருக்கிற நிலைமையில தான் நாம இப்ப இருக்கோம். ஹோம் நடத்த அடிப்படையான ஃபைனான்ஸ்க்கு போராடிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில வலிய போய் பிரச்சனைய விலைக்கு வாங்கணுமா? என்ன சொல்ற நீ? வலிய போய் யாராவது பிரச்சனைய வாங்குவாங்களா? கலாவோட பிரச்சனைன்னு ஒதுங்கி ஓட சொல்றியா? கலாவுக்கு வந்த மிரட்டல் நாளைக்கு நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? நெருப்பு கோழி அதை யாராவது விரட்டிட்டு வந்தா ஏதாவது ஒரு பொந்துக்குள்ள தான் தலையை மட்டும் நீட்டிக்குமா. அப்பாடா சேஃபா இருக்கும்னு நினைக்குமா. நீ சொல்றதும் அப்படிதான் இருக்கு. ஒரு தப்ப பார்த்த பிறகும் கண்டுக்காம போறது, நிறைய பேர் அதை தான் செய்யறாங்க. இது ஒரு சமூக கேடு. தார்மீக பொறுப்புல இருக்கிற நாம அதை செய்யக்கூடாது. நெருப்புன்னு தெரிஞ்ச பிறகும் அதுல கை வைப்பன்னு பிடிவாதமா இருக்கீங்களே. சுடட்டும், அப்பதான் அதோட வேதனை என்னன்னு தெரியும். புரியாம பேசாத போனா. பிரச்சனையில நேரடியா தலையிடுற பாரதிக்கு பிரச்சனை வரும்னு தெரியாதா? எவ்வளவு துணிச்சலா அடுத்தவங்களோட ப்ராப்ளத்தை முன்னெடுத்து போறாங்க. நல்ல மனித இதயத்தோட சோஷியல் கமிட்மெண்ட் இது. We should encourage it. இப்படிப்பட்ட போராளிகள் இருக்கிறதுனால தான் பல சமூக கேடுகள் வெளியே தெரியுது. நாம வாழுற சமூகத்துக்கு நம்ம பங்களிப்பு ரொம்ப அவசியம். இருங்க இருங்க இருங்க, இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்கு செய்றீங்க? வேணாங்க. இருக்கட்டும் சார், இதில் என்ன இருக்கு? சும்மா இருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க. எவ்வளோ நேரம் நானும் சும்மாவே இருக்கிறது? அதான். சரி, நீங்க செய்ய வேண்டாம், ஆயா இருக்காங்க பார்த்துக்குவாங்க. நீங்க போங்க சார். சரி சரி நீங்க போங்க. இன்விடேஷன் கவிதை நயமா ரொம்ப அழகா இருக்கு சார். தேங்க்யூ சார். சாப்பிடுங்க. வாப்பா மனோஜ், வா. என்னோட மகன் மனோஜ், மருமக புவனா, இவங்க தான் இந்த ஹோமோட காப்பாளர்கள். உட்காருங்க. சரி வா. இவங்க தீபம் ஃபவுண்டேஷன் நிர்வாகிங்க, பிரசிடென்ட், செக்ரட்டரி, வணக்கம். ட்ரெஷரர். வணக்கம். சார் கண்டிப்பா வரணும் சார். கட்டாயமா. பாரதிக்கு இந்த வருஷம் இளம் சமூக சேவகர் விருது கொடுக்க போறீங்களா? ஆமா சார். ரொம்ப சந்தோஷங்க. உங்க அமைப்பை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா பாரதியை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியான நபரை தேர்ந்தெடுத்து கௌரவிச்சிருக்கீங்க. பாரதி எங்க வீட்டு பொண்ணுதான். முதல்ல நாங்க தான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். எங்களோட தீபம் ஃபவுண்டேஷன் இதுவரைக்கும் சிறந்த சமூக சேவை செய்யும் நபர்களை அடையாளம் கண்டு அவங்கள ஊக்குவிக்கும் விதமா அவார்டு தரும் பணியை பல வருஷங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். இனி வரும் நாட்கள்ல கலை மற்றும் இலக்கியத்துல சிறந்து விளங்குற நபர்களுக்கும் அவார்டு தரதை பத்தி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல ஸ்பெஷல் என்னன்னா, பாரதி எங்க பொன்விழா நிகழ்ச்சிக்காக எங்களுக்காக ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்காங்க. அதோட பேஸ் இந்த அன்பில் தாங்க. பாரதி இந்த விஷயத்த என்கிட்ட எப்போ சொல்லியாச்சு. தான் உண்டு, தான் வேலை, குடும்பம்னு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாம இந்த சமூகமே தான் உலகங்கிற பார்வையில எழுத்துல செயல்ல காட்டுற போராளி பாரதி. இந்த விருதால பாரதிக்கு பெருமை இல்ல, பாரதியால இந்த விருதுக்கே பெருமை. இந்த அன்பு இல்லத்தை பத்தி பாரதி எப்பவும் பெருமையா பேசுவாங்க. பாரதிக்கு கௌரவம் சேர்க்கிற இந்த விழாவுக்கு நீங்க கூப்பிடலனா கூட நாங்க கண்டிப்பா வந்திருப்போம். மகாகவி பாரதியார் அவர் வாழ்ந்த காலத்துல பெரிய அங்கீகாரம் இல்லாம இருந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அவரோட மறைவுக்கு பின்னாலதான்
மகத்தான கவிஞர்னு இந்த சமூகம் அவரை பார்க்க ஆரம்பிச்சது. அப்படி இல்லாம இப்பெல்லாம் தகுதியான நபர்கள் வாழும்போது சமூகத்தால பாராட்டப்படுறது ஒரு நல்ல வளர்ச்சி. அப்ப நாங்க புறப்படுறோம். நீங்க எல்லாரும் வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கணும். என்னோட உடல்நிலை காரணமா என்னால வர முடியாத நிலைமை. கண்டிப்பா நான் மனோஜ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். வரோம் சார். அப்போ வரோம் சார். வாங்க. வரோம் சார். வணக்கம். வாங்க. உண்மை, நம்பகத்தன்மை, சமூக பொறுப்புணர்வு, பொதிகை செய்திகள். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பேசிக்குவோம். விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஐ வில் கால் யூ லேட்டர். யா. ஹலோ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அருண். தேங்க்யூ சார். உட்காருங்க. உட்காருங்கம்மா. எப்படி இருக்கீங்க அருண்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க பாரதி? நல்லா இருக்கேன் சார். பாரதி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் ஒரு சீரியஸ் லிட்டரரி ரீடர்னு உங்களுக்கு தெரியும்ல அருண்? அவங்க புக்ஸ் மூலமாக எனக்கு நல்லாவே தெரியும். சமீபத்தில் நடந்த ஒரு இலக்கிய விழாவில் அவங்கள வாழ்த்து பேச நான் போயிருந்தேன். அதில் பாரதியோட ஸ்பீச் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. பேச்சால் ஒரு கூட்டத்தை கட்டி போடுறது ஒரு பெரிய ஆர்ட். அது எல்லாருக்கும் கை கூடுறதில்ல. பாரதிக்கு அது இயல்பாகவே வருது. தேங்க்யூ வெரி மச் சார். பாரதி பேசின சில கருத்துக்கள் என் மனசுல இப்பவும் இருக்கு. எனக்கு எதிரிகளே இல்லை என்பவனுக்கு நண்பர்களும் இருக்க முடியாது. எதிரிகளே நம்மை வேகப்படுத்துகிறார்கள். எதிரிகளே நமது வெற்றியின் இலக்குகளை நிர்ணயம் செய்கிறார்கள். சுட்டரிக்கும் சூரியனை நோக்கி பயணம் தொடங்கிவிட்டோம். சிறகுகள் எல்லாம் சாம்பலாகி உதிர்ந்தும் சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர்த்தலும் பீனிக்ஸ் பறவையாய் எங்கள் முயற்சிகள் தொடரும். பறவைகள் பறக்கின்றன. ஆம், நம்மால் பறக்க முடியும் என்று அவை நம்புவதால். Bats fly because they think they can. எப்படி சார் ஒரு தடவை கேட்டது இப்படி மறக்காம சொல்றீங்க? நல்ல விஷயங்களை ஒரு முறை படிச்சாலோ அல்லது கேட்டாலோ அப்படியே என் மனசுல ரெக்கார்ட் ஆயிரும் அருண். சின்ன வயசுல இருந்தே அப்படி ஒரு பழக்கம். டிஜிபி சாரும் ஒரு ரைட்டர் தான். காவல்துறையின் கண்கள்னு ஒரு புக்கு. சாரோட டிபார்ட்மெண்டல் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி. வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ். ஆக்சுவலி ஒரு சின்சியர் போலீஸ்காரனுக்கு 24 மணி நேரமும் டென்ஷன் தான். இந்த பரபரப்பு, டென்ஷன் இதுகளுக்கு மத்தியில சின்ன பாலைவன சோலைன்னா அது எனக்கு இந்த இலக்கியம் தான். ஒரு புத்தகம் கிடைச்சிட்டா உலகத்தையே மறந்துடுவேன். சரி, திடீர்னு வந்திருக்கீங்க அருண். எனிதிங் ஸ்பெஷல்? ஒரு கேஸ் விஷயமா வந்தப்ப பாரதி எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. பாரதி ஒரு சோஷியல் ஒர்க்கர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரிகையில் பார்த்துருக்கேன். கலான்னு ஒரு புவர் கேர்ள். அவளை வெளி மாநிலத்தை சேர்ந்ததா சொல்லப்படுற ஆகாஷுங்கிற ஒருத்தன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். இந்த மனுவில் விவரம் இருக்கு, கொடுங்க பாரதி. பாருங்க சார். ஆகாஷுக்கு பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அருண். ஆகாஷுக்கு இன்னும் நம்பிக்கையான ஆட்கள் இங்க இருக்காங்க. அவங்க மூலமா கலாவோட மூமெண்ட்ஸ் எப்பவும் வாட்ச் பண்ணப்படுதுன்னு தெளிவா தெரியுது. வெளிப்படையா நம்ம ஆக்ஷனை ஆரம்பிச்சா மேபி ஆகாஷ் இன்னும் ஆக்ரோஷம் ஆயிடலாம். உங்களுக்கு, கலாவுக்கு, பாரதிக்கு, அந்த குழந்தைக்கு அதிக ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஆகாஷ் ஆபரேஷனை முழுக்க ரகசியமா உளவுத்துறை போலீஸ் துணையோட நடத்துறது நல்லதுன்னு எனக்கு படுது. ஆமா சார், கரெக்ட் தான்.
இந்த மனு மேலே உடனடியாக ரகசிய நடவடிக்கை எடுக்க நான் ஆர்டர் போடுறேன். வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா நான் அருணை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஆர் வெல்கம் பாரதி. தீபம் ஃபவுண்டேஷன் அவார்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. சாரி சார், கலா புகாரை பற்றியே மைண்டில் இருந்ததுனால ஃபங்க்ஷனை பற்றி பேச மறந்துட்டேன். உங்களை அழைக்கவும் மறந்துட்டேன். அதனால என்னம்மா, உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அழைக்காமல் இருந்தாலும் நான் வந்துடுவேன். ஏன்னா நம்மெல்லாம் ஒரே இனம், எழுத்தாளர்கள். அவசியம் நான் வருவேன். தேங்க்யூ சார். நீங்கள் வரணும், கண்டிப்பாக ஸ்டேஜில் பேசணும். ஷூர். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்போ நான் வரேன் சார். தேங்க்ஸ். பாரதிக்கான விழா வர. சரி, நான் வேணா போய். வணக்கம் சார். வாங்க. ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு, மத்தியானம் ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்ல சொன்னாரு. சரி, நான் பேசிக்கிறேன். இந்த மாசத்தை பொறுத்தவரை எதுவும் வாங்க வேண்டியது இல்லை தானே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டோட்டல் செக்கப்புக்கு எப்போ வரலான்னு கேட்டிருந்தாங்க. வர சண்டே கூட வச்சுக்கலாம், இல்லை அப்பா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் பாரதி மேடம்க்கு ஒரு அவார்ட் தர ஃபங்க்ஷன், இதை ஹோமில் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லாரும் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த இன்விடேஷனை நோட்டீஸ் போர்டில் டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஆகட்டும் சார், நான் வரேன் சார். வாங்க. வணக்கம் சார். இந்த அன்பு இல்லத்துக்கு யாருப்பா இன்சார்ஜ்? இப்போ அவங்கள நாங்க பார்க்கணுமே. உள்ள சூப்பர்வைசர் இருப்பாரு, கேட்ட பாருங்க சார். கேட்ட தரப்பா. வாங்க சார். வணக்கம். வணக்கம். ஹலோ மிஸ்டர், இந்த அன்பு இல்லத்துக்கு யார் இன்சார்ஜ்? அவங்கள நாங்க இப்போ பார்க்கணுமே. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வரோம். இந்த இல்லத்து மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். இங்கே யார் பொறுப்பாங்க? மனோஜ் சாரும் புவனா மேடம் தான் வார்டன்ஸ். நான் இங்கே சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான். சும்மா வளன்னு பெண்டக்கா மாதிரி பேசாதீங்க. கூப்பிடுங்க அந்த அம்மாவை. ஆகட்டும் சார். சார், சார் தான் மனோஜ் சார், இவங்க புவனா மேடம். மிஸ்டர் மனோஜ், வி ஆர் ஃப்ரம் கலெக்டர் ஆஃபீஸ். அதுவும் பர்டிகுலராக சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம். ஓ, வணக்கம் சார். வாங்க, ஆஃபீஸில் போய் பேசலாம். உட்காந்து பேசுகிற விஷயம் இல்லை. இந்த அன்பு இல்ல மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு. நிழல் 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 காதல் நிழல் மென் மெழுகில் தணல் கருணை நிழல் ஆழ் மனதின் மடல். காதல் நிழல் மென்மெழுகில் தணல் கருணை நிழல் ஆழ் மனதின் மடல். நட்பின் நிழல் அது நீளும் விரல். நட்பின் நிழல் உதவ நீளும் விரல். சில நேரங்களில் மனதில் நகக்கீரல். சரியும் வரையில் மோக நிழல். உயிர் சாயும் வரை துணை